இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 3:16ங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளுக்காக தாங்க கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரு. நம்மளுக்காக பரியாசப்பட்டார். நம்மளுக்காக கொட்டு வாங்கினார். நம்மளுக்காக எல்லா அவமானத்தையும் அசிங்கத்தையும் பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தாருங்க. சிலுவையில் அறையப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அப்பையும் கடைசி நேரங்களில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவங்கள ஆண்டவரை பரியாசம் பண்ணும்போதும், அவரை கொட்டும் போதும், அவரை அசிங்கப்படுத்தும் போதும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாத செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டுறாரு தன்னுடைய பிதாவை. இப்படிப்பட்ட ஒரு அன்பு யார்கிட்டங்க கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். இந்த அன்பு நான் ருசித்து பார்த்தேன், நீங்களும் ருசித்து பார்க்க வேண்டாமா? தயவு செஞ்சு ஆண்டவரை விசுவாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பை யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் அந்த அன்பை ருசித்து பார்த்து தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு மீட்பு கிடச்சிருக்கு. ஒருத்தன் இதை தயவு செஞ்சு மதமாற்றம்னு சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு வைங்களேன், அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் ஊழியக்காரங்களை எழுப்ப வச்சிருக்கு ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வ சிருஷ்டிகளுக்கும் போய் பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தயவு செஞ்சு இதை யாரும் மதமாற்றம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு பாட்டும் இருக்குது. சுவிசேஷம் எனது கடமை, சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஜனங்கள் அழிந்து போவார். இதுதான் இந்த பாட்டு. சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த பாட்டு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஆண்டவருக்கு இவ்வளோ அன்பு உங்கள் மேலே இருக்கிறது. தயவு செஞ்சு ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.